நீங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் குணா கேவ் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு நான் சொல்லுவேன். அது ஏன் என்ன நான் சொல்றேன். அது மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப்பை வந்து வீக்கெண்ட்ல தான் எல்லாருமே பிளான் பண்ணிருப்பீங்க. அப்படி வீக்கெண்ட் போற மாதிரி தான் அங்க ஏகப்பட்ட கிரௌட் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து குணா கேவ் போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து கிரௌட்ல மாட்டிப்பீங்க, செம்ம டிராபிக்கா இருக்கும். நாங்களும் அதே தப்பு பண்ணி தான் அங்க போய் செம்ம டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 5 or 6 hours ஆயிடுச்சு நாங்க போய் குணா கேவ் ரீச் பண்றதுக்கு. அங்க போய் ரீச் பண்ண பிறகு சரி குணா கேவ்க்குள்ள போலான்னு பார்த்தா செம மழை வேற. இப்படி அடிச்சு பிடிச்சி குணா கேவ்க்குள்ள போய் பார்த்தா மனிதர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வந்ததுக்கு இந்த ஸ்பாட் ஒர்த்துன்னு தான் சொல்றேன். போட்டோஸ்ல எடுக்கிறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எதுக்கு வந்தாங்களோ சுபாஷன் கத்துறதுக்கு தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் ஒரே சுபாஷுங்கிற சவுண்டா தான் இருந்துச்சு. கடல் மட்டத்துல இருந்து 7 அடி ஹைட்ல இருக்க இந்த ஒரு குணா கேவ் 1821 வருஷம் BS வார்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் தாங்க கண்டுபிடிச்சு டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் கமல் சார் நடிச்ச குணா படத்துல அந்த குகை வந்ததுனால காலப்போக்கில் குணா குகைன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா மஸ்ட் இந்த பிளேஸை விசிட் பண்ணாம போகவே போகாதீங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு உங்க டிராவல் ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வருதா?